Hi, hello, and once again, welcome back to Around the World of Cricket. Once again, welcome back to Around the World of Cricket. Once again, ஒரு சீரிஸ் தோத்துருக்கோம். அந்த சீரிஸை பத்தி பேசுறதுக்கு டைம் டிஃபரன்ஸ்ல ரெண்டு பேரும் நான் மார்னிங் பீடாக் நைட்டு அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். பீடாக் கயானாவிலேருந்து ஷூட்டிங்கை கேன்சல் செய்து விட்டு நம்ம ஷோல இணையிற. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். எப்படி போகுதாங்க? ஜிஎஸ்எல் எப்போ ஆரம்பிக்குது? இந்தியா இன்னொரு சீரிஸ் தோத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் ஆஃப் கன்சர்னா? கௌதம் உங்க பேர் என்ன சொல்றாரு? பைலேட்டர்லாம் ஒரு காலத்தை ஜெயிச்சிருந்தீங்க. பைலேட்டர்லாம் ஜெயிச்சு ஐசிசி தோத்துருந்தீங்க. நான் தான் ஐசிசி டிராஃபி வந்தாலே டிராஃபி கொண்டு வந்து பாம்பேல வைக்கிறேனே, பைலேட்டர்ஸ் தோத்தா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் பத்தி நீ என்ன சொல்ல போற அப்படிங்கிறது இப்ப எடுத்தோடனே பாடுறாங்க. பாடு. இது லூசிங் மோடு, இது ஒயிட் வாஷ் மோடு, தோல்வி எரிக்காத அயர்லாந்து இங்கிலாந்து T20 ODI எல்லாமே தோப்போமே. இது லூசிங் மோடு, இது ஒயிட் வாஷ் மோடு. ஏண்டா நீ வேர்ல்டு கப் ஜெயிக்கலன்னா பைலேட்ரல் சீரிஸ் ஜெயிக்கிறேன்ற, பைலேட்ரல் சீரிஸ் ஜெயிக்கலன்னா வேர்ல்டு கப் ஜெயிக்கிறேன்ற. என்ன கதையா இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. இது வந்து ஒரு கிஃப்டட் சீரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும். 3 சீரீஸும் நானும் திருப்பி சொல்லுவேன், தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு லூஸ். அது எதுவும் சொல்ற வண்டி ரொம்ப வேகமா ஓடி இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பான், ஏன்டா சாதாரண இதுல தான் இருக்கியா இல்ல டைம் டிஃபரன்ஸ்ல தெரியாம பேசுறியான்னு. ஆஸ்திரேலியா கிட்ட ஓடிஐ சீரீஸ் பைலேட்ரல் ஓத, நியூசிலாந்து கிட்ட இங்க சீரீஸ் ஓத, இங்கிலாந்து கிட்ட சீரீஸ் ஓத. ஆனா அந்த மாப்பிள்ளை வந்து நான் தான். ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது. ஆப்கானிஸ்தானை 3-0 அடிச்சோம். யாருக்கிட்ட சொல்ல பாக்குற? T20ல ஓரளவுக்கு உன்னோட ரெக்கார்டு பெட்டரா இருக்கு. ஒன் த வேர்ல்ட் கப், அக்ரீட், நோ ப்ராப்ளம். டெஸ்ட்ல அதல பாதாளத்துல இருக்க, ஓடிஏல அதல பாதாளத்துக்கு வந்திருக்க. ஆஷா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ரோஹித் சர்மாலாம் அந்த மாதிரி ஒரு 100 அடிச்சுட்டு செட்டில் ஆயிட்டார்னா, இன்னைக்கு நான் 220 எதிர்பார்த்தேன் இந்தியா சேஸ் பண்ணுவாங்கன்னு. த பாயிண்ட் வாட் யூ மேட் வாஸ் 300% கரெக்ட். பீதியிலேயே ரோஹித் சர்மா ஆடினாரு. அவரோட ஃபுல் இதை நான் பார்க்கவே இல்லை. கேஎல் ராகுல் வந்து பீதியில ஆடினாரு ரன்னு தேத்தணும்னு. ஜேக்கப் பெத்தல் போடுறாரு, பேக் ஃபுட் போய் கவர் டிரைவ் அடிக்கிறாரு. 5 பால்ல 74, 5 ஓவர்ல இருக்கணும்ன்றது. திஸ் இஸ் லுக்கிங் அப்சல்யூட்லி ஆம்னியஸ். இன்னைக்கும் குல்தீப் யாதவ ஆடல. இதுக்கு மேல நான் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓவர் டு தம்பி. ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஆம்னியஸ் சொல்லிட்ட ஒரு கோவத்துல ஆமினஸ் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. நமக்குள்ள குடுக்கல் வாங்கல் தானே. சரி, ஆக்சுவலா வந்து எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு. 2013ல இருந்து 2024 வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்டே ஜெயிக்கல இந்தியா. செமிஃபைனல், ஃபைனல். நீ சொல்ற மாதிரி மாப்பிள்ள அவரு தான். ஆனா அவர் போட்டுருக்க ட்ரெஸ்ஸை பத்தி நான் பேச மாட்டேங்கிற மாதிரி எல்லாரும் கோவத்துல இருந்தாங்க. இப்ப 2025, அதாவது திருப்பி நான் சொல்றேன், என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு என்ன வந்து யாரும் கேட்காதீங்க. நடக்கிறத நான் சொல்லி காட்டுறேன் எஜமா, அதனால என்ன தப்பா நினைக்காதீங்க. 2024 ராகுல் டிராவிட் T20 வேர்ல்ட் கப் தோத்து ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டு கௌதம் நீங்க எடுத்து நடத்துறீங்களா அப்படின்னு அக்னி நட்சத்திரம் கௌதம் கார்த்திக் கேட்கிற மாதிரி எடுத்து நடத்த கொடுத்தாரு. எங்கேயுமே ஜெயிக்கல. டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் செம்ம அடி. நான் இல்லைன்னு சொல்ல, நெக்ஸ்ட் அதுக்குள்ள போறேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னங்க நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சீரீஸ், சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஜெயிக்க சொல்றீங்க. இந்த மேட்ச் எல்லாம் நான் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வேர்ல்டு கப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். வேர்ல்டு கப் கொண்டு போய் ஜெயிச்சு கொடுப்பேன். உங்களுக்கு வேர்ல்டு கப் எத்தனை வேணும்? உங்களுக்கு ஐசிசி டிராஃபி எத்தனை வேணும்? இப்போ இந்த கரகாட்டக்காரன் படத்துல வந்து 1 ரூபா கொடுத்தா எத்தனை பழம் அப்படின்னு, 1 ரூபாய்க்கு 2 பழம், 2 1 ரூபா அப்படிங்கிற மாதிரி 2 டிராஃபி பாம்பேல கொண்டு வந்து அப்படியே அல்லேக்கா நிறுத்திருக்காரு. ஒன்னு சாம்பியன்ஸ் டிராஃபி, இன்னொன்னு ஐசிசி T20 வேர்ல்ட் கப். இதெல்லாம் எவ்வளவு? 1.5 வருஷத்துல. இது இந்த மாதிரி நீ எப்படியும் பேசதான் போற, கேள்வி கேட்டு முடிக்க விடு. நீ எப்படியும் விடுவியா? நான் என்ன கேக்குறேன், ஐசிசி டிராஃபி ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா? சொல்லு பாப்போம், சொல்லுங்க. அதுக்கு நீ என்ன பண்ணு தெரியுமா? அந்த மௌன ராகம்னு ஒரு படம் வந்தது, பாத்திருக்கீங்களா? ஏன் பார்த்ததுல பாத்திருக்கேனே. அதுல கார்த்திக் வருவாரு, மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்ப நீ என்ன பண்ணு, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஸ்கிரீனை விட்டு வெளியே போயிட்டு அப்புறம் வந்து உள்ள மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்னு கூப்பிட்டு பாரு. பூர்ண மிஸ்டர் அப்படிதான் கூப்பிட்டு வருவாரு, மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்ட்டு. நீ ஐசிசி டிராஃபிக்கு மட்டும் வந்துரு. இந்த சின்ன சீரீஸ் எல்லாம் எதுக்கு ஜெயிக்கணும்னு நீ கேக்குறல்ல. அந்த ஒரு 1/2 மணி நேரம் வந்து பட்டைய கலப்பாரு கார்த்திக் அந்த மௌனராகம் படத்துல. ஒரே சோகப்பாட்டு, ஒரே சோகம், ஏன்னா இதுன்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு வெளுப்பாரு. அப்ப சின்ன பைலேட்ரல் சீரீஸ்லாம் உனக்கு இதுவா இருக்குன்னா நீ என்ன பண்ணுவோம், கான்ட்ராக்ட மாத்தி வாங்கிக்கோ.
T20 வேர்ல்ட் கப் ஏசிய ஜப்பான்ல கூப்பிட்டாஹோ, ஜாக்கி சன் கூப்பிட்டாஹோ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஐசிசி டிராஃபி மட்டும் வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டு போப்பா. இதெல்லாம் சின்ன சீரீஸ். உனக்கு கீழே இருக்கிற ஆளுங்களை வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு நீ வீட்டுல உட்காந்துன்னு கவுச்சில் இப்படி உட்காந்துன்னு, கவுச்சுனா உங்க டீம்ல இருக்கிற பிராடி கவுச்சு கிடையாது, நான் சொல்ற கவுச்சு சோஃபா கவுச்சு, அதுல உட்காந்துன்னு நீ பார்த்துட்டு வந்திருப்பா. இது என்ன, அதாவது இது எப்படி கதைன்னா, நான் தான் சொல்றேனே, எஸ் he has won a Asia Cup, he has won a Champions Trophy, he has won a T20 World Cup. Credit has to be given where it's due. நீ சொல்றது கரெக்டா? ஏசியா கப் வந்து எப்படின்னா, ஏசியா கப் வந்து ஏசியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் தி வேர்ல்ட். ஏசியா இஸ் the number 1 லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் தி வேர்ல்ட். தெரியும்ல உனக்கு அது? ஏசியா கப் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கானா, நியூசிலாந்து ஜெயிச்சிருக்கானா, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கானா? எவனும் ஜெயிச்சது கிடையாது. இந்தியா தான் ஜெயிக்கிறோம். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இந்த வேர்ல்டு பாகிஸ்தானு. கடைசி 100 மேட்ச்ல அவனுக்கும் நமக்கும் 8-8 99-1 அவனை போட்டு பெரட்டிருக்கோம் ஏசியா கப்ல. எது பேசினாலும் கிரெடிட் எங்க கொடுக்குறியோ நீ கரெக்டா கொடுக்கணும். ஏசியா கப்பும் நாங்க தான் ஜெயித்தேன். அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில எப்படின்னா, ஒரு சில டீம் எல்லாம் வந்து கிருஷ்ணகிரில இருந்து காவேரிப்பட்டினம், காவேரிப்பட்டினம் இருந்து காரிமங்கலம், காரிமங்கலத்துல தர்மபுரின்னு போயினே இருக்காங்க. எங்க மேட்ச் வென்னிவே அவங்களுக்கு தெரியல. சரியா? புரியல, திருப்பி ஒருக்கா சொல்லு, மறுக்கா சொல்லு. கிருஷ்ணகிரில இருந்து காரிமங்கலம் யாரு போறாங்க? எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க எல்லாம் எங்க வென்னியோ தெரியாம சோலையப்ப சிங்கிளிக்கே சொந்தமுள்ள பொங்கொடியே அப்படின்னு எந்த ஊரு, நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு எங்க ஆட போறான், எப்ப ஆட போறான்னு எவனுக்கு தெரியல. அப்படி ஒரு பக்கம் கிருஷ்ணகிரில இருந்து காரிமங்கலம், காரிமங்கல இருந்து தருமபுரி, தருமபுரில இருந்து கிருஷ்ணகிரி வந்து ஒருத்தர் இருந்தான். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்ல என்னாச்சு, முதல்ல பிச்செல்லாம் அப்படி இப்படி நின்னுது வச்சு யூஎஸ்ஏ வந்து இப்படி காமிச்சான், பழுக்க காய்ச்சி காமிச்சான் யூஎஸ்ஏ. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு 33க்கு ஆல் அவுட் ஆக்கினான் அகமதாபாத்ல. உடனே என்ன பண்ணாங்க, மகனை போடுறா பெட்ட பிச்சு மேலன்னு சொல்லிட்டு 270 பிச்சு பண்ணிட்டாங்க. ஆனா அதையும் சொல்றேன், as much as I've supported them when I won the T20 World Cup, when I won the Champions Trophy, when they won the Asia Cup, I'm not taking anything away, I'm not taking anything for granted. உனக்கு அச்சீவ்மெண்ட்னா இங்கிலாந்து போய் இங்கிலாந்துல அடி, சவுத் ஆப்பிரிக்காவை போய் சவுத் ஆப்பிரிக்கால அடி, ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியாவை அடி, சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு ஓடிஐ வேர்ல்ட் கப் ராகுல் பாய் போயிச்சு ஜெயிச்சார் பாருங்க வெஸ்ட் இண்டீஸ்ல. இட் வாஸ் டஃப் ஆக்சுவலி. நியூயார்க்ல பாத்தீங்கன்னா இது நீங்க வந்து பனகல் பார்க்ல போட்டீங்கன்னா பல்லாவரத்துக்கு போகுது பாலு, அந்த மாதிரி இருந்தது நியூயார்க்ல கண்டிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்த உடனே என்ன பண்ணாரு, கூப்பிட்டாரு குல்தீப், செல்லக்குட்டி இறங்கி பூந்து விளையாடு அப்படின்னு அவர் பண்ணாரு பாருங்க. அது வந்து இட் வாஸ் பிரில்லியன்ட் ஃப்ரம் ராகுல் டிராவிட், இல்லன்னு சொல்லு. இஃப் யூ ஆஸ்க் மீ 2026 T20 World Cup, 2024 T20 World Cup, I would rate 2024 T20 World Cup as an achievement. India won a World Cup after 13 years. Yes, this is also an achievement. அதை விட்டுவிட்டு ஐசிசி டிராஃபி நான் ஜெயிக்கிறேன் இதுக்கெல்லாம், ஏன்னா அயர்லாண்ட தோத்துட்டு ஐசிசி டிராஃபி ஜெயிக்கிறேன்னு சொன்னான் ஆரியாஷா. சரி விடு, நீ ஒத்துக்க மாட்டேன், இருந்தாலும் நான் சும்மா கரெக்டா கலரி கொடுத்தேன். பாப்பா மம்மி இசைப்பாட்டு பாடிட்டேன். சரி ஓகே கேட்டு, இப்ப நான் இதுக்கு வேற அடுத்து கரெக்டா கேட்பேன், நீ கரெக்டா பாடணும். சரியா? இப்போ இது ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீ வந்து இன்டர்நேஷனல் டீம்ஸ்ல இருந்திருக்க, நானும் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் டீம்ல டிராவல் பண்ணிருக்கேன். ஒரு 4-5 கோச்சை பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐபிஎல்லையும் பல கோச்சஸை பார்த்திருக்கேன். பல கோச்சஸ் சொன்ன பல மேனேஜ்மெண்ட்ஸை பார்த்திருக்கேன். கோச்சஸ்ங்கிறது ராங் யூசேஜ். நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்கா எப்போதுமே வந்து இது பண்ண மாட்டேன். ஏன்னா எவ்ரி திங் இஸ் a collective effort in the game நான் ஃபீல் பண்றேன். என்ன என்னோட கேள்வி அப்படின்னா, எதுக்காக வந்து சாம்பியன் பிளேயர்ஸ் கார்னர் செய்யப்படுறாங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஓகே, அதாவது என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு. ஒருத்தர்னா என்னோட ஓகே, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு 2-3 பேர்னு வச்சுக்கோ, எனக்கு க்ளோஸ் ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இவங்களே விளையாடிட்டு இருக்காங்க, அப்ப இதெல்லாம் ஐபிஎல் எல்லாம் பயங்கரமா அடிக்கிற பசங்க எல்லாம் வெளில வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களா? ஐயா, ஒரு விஷயம் எல்லாரும் ஃபர்ஸ்ட் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. காலங்காலமா, அதாவது ஒரு நேஷனல் டீமை பில்ட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பெடிகிரி இருக்கு, அதுக்குன்னு ஒரு பயங்கர ரெப்புடேஷன் இருக்கு. வேற வேற கண்ட்ரீஸ்க்கு போய் வேற வேற இயர்ஸ்ல ஒவ்வொரு கப்புள் ஆஃப் டெக்கேட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணவங்கள வேற யாரோடய நீங்க ஒப்பிட்டு பாக்குறதுல ஒரு நியாயமே கிடையாது. அண்ட் எனக்கு ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் திஸ். நான் திருப்பி சொல்றேன், ஐ ரீஇட்டரேட், இந்த ஹோல் திங் ஆஃப் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக போறாரு, லாஸ்ட் எல்லாம் வந்தது எல்லாமே நெருப்பு இல்லாம புகையாது. நான் வந்து அகைன் உள்ள இருந்து என்ன ஏதுன்னு நான் சொல்லல.
ஒரு பக்கம் ஒரு தரப்புல இது தேவைப்படுது, இது பண்ணணுங்கிறாங்க. அந்த தரப்பு யாரு? இன்னொரு தரப்புல இவருக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா அது சரி கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா போயிட்டு நீ ரிட்டையர் ஆயிடு அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், பியூர்லி பர்ஃபார்மன்ஸ் மெரிட்ல எடுங்கிறேன். நான் போன எபிசோட்ல தான் ஒண்ணு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட நம்பர்ஸ் 56 ஆவரேஜ்யா. அப்புறம் ஐபிஎல் வருது, நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்ல வருது, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வருது, அவரோட ஃபார்ம் கொஞ்சம் சரியுது. 30 ஆவரேஜ் ஒத்துக்கிறேன். திருப்பி கொண்டு வராரு பாரு, 30 ஆவரேஜ் சின்ஸ் சாம்பியன்ஸ் டிராஃபி கொஞ்சம் சரி, இது நான் ஒத்துக்கிறேன். யோ காலங்காலமா 12,000 ரன் ஓடிஐல அடிச்சிருக்கான். அவன் ஒரு 8 மேட்ச் ஸ்லைட் ஆகுது இன்ஜுரி காரணமா. கிரிக்கெட் ஆடினவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்ஜுரில இருந்து கம்பேக் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு. நீ சர்ஜரி மினிஸ்கஸ் ஸ்டார்ல இருந்து வர ஒரு நேரமும் நிக்கும் போது எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியும். ஒரு கிரிக்கெட்டரா இன்னொரு கிரிக்கெட்டர் கோ த்ரூ பண்றத 100% புரிஞ்சுக்க முடியணும். அதனாலதான் ஒரு டீமை பாதுகாக்கிறதுக்கு எப்பவுமே ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸை நியமிக்கிறாங்க. இல்லாட்டி யார் வேணா பண்ணிட்டு போலாமே. ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் ப்ரொஃபசர்ஸ் யார் வேணா பண்ணிட்டு போலாமே. ஒரு பிளேயர் கிட்ட இருந்து நான் மறுபடியும் சொல்றேன், எந்த டீமா வேணா இருக்கட்டும், இந்தியன் டீமா இருக்கட்டும், ஐபிஎல் டீமா இருக்கட்டும், பிளேயரை குறையே சொல்ல மாட்டாங்க. ஒரு டீம்ல ஒரு பிளேயர் நல்லா பண்றாரு, இன்னொரு டீம்ல ஒரு பிளேயர் போடும்போது நல்லா பண்ணலன்னா அந்த ப்ராப்ளம் அந்த டீமை ரன் பண்றவங்களால மட்டுமே தான். ஒரு பிளேயர் கிட்ட இருந்து பெஸ்ட்டை எடுக்க முடியலன்னா ஏன் பெஸ்ட்டை எடுக்க முடியலன்னு பாக்கணுமே வழிய, அந்த பிளேயர் வேணாம்னு சொல்றதுல பாயிண்டே இல்லையே. ஐ எம் ஸ்டில் நாட் சேயிங் 2027 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது நான் முன்னாடியே இதுதான் சொல்றேன். 2027 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வேர்ல்டு கப் போக தான் போறோம். அது எதுவும் மாற்றம் கிடையாது. ஐசிசி டோர்னமெண்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா போக தான் போகுது, சீட்டு பெர்த் கிடைச்சிடும். அந்த வேர்ல்டு கப்ல உனக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். இது இப்ப இன்னைக்கு நேத்து நடக்கல. ஆஸ்திரேலியா டூர் போனபோதே கலாட்டா நடந்தது. ஞாபகம் இருக்கா உனக்கு? பீடா ஞாபகம் இருக்கா? அப்பல இருந்து நடக்குது. நான் அப்பவே சொன்னேன், உனக்கு இவங்க 2 பேரும் வேணாம் அப்படின்னா நேரா சொல்லு, we are moving on, thank you very much டைரக்டா அனௌன்ஸ் பண்ணி அவங்களை டிராப் பண்ணுங்கறேன். டிராப் பண்ணுங்க. அதாவது ஐ எம் நாட் சேயிங் டிராப் them. என்னோட புக்ல அவங்க 2 பேரும் நான் டிராப்பே பண்ண மாட்டேன். என்ன பேட்டிங் ஆடுறாங்க 2 பேரும். இப்ப கூட ஆட சொல்லி யாரையாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதை கொண்டு வர முடியும். ஆட்கின்சன் 2 லேப் ஸ்வீப் அடிச்சான் பாரு வரிசையா தொடர்ந்து. ரோஹித் ஸ்வீப், அதெல்லாம் பியூரா ரீடிங் த கேம், ரீடிங் த சிச்சுவேஷன், ரீடிங் த ஸ்லோப். வித் த ஸ்லோப் ஆடுறான். அதை நீ சொல்லிக் கொடுக்க முடியுமா? யாருக்கா ஒருத்தருக்கு ஸ்லோப் இப்படி வரும்டா, இப்படி ஆடணும் அப்படின்னு. லார்ட்ஸ்ல ஸ்லோப்புங்கிறாங்க, தெரிஞ்சவனாதான் ஆட முடியும். I am not saying they go there, they win you the world cup நான் சொல்லல. ஸ்போர்ட்ல யாருமே பெர்ஃபார்மன்ஸ்க்கு கேரண்டி கொடுக்கவே முடியாது. பட் கிளாரிட்டி in terms of decision making. இந்த மாதிரி சும்மா நான் ஒண்ணு நீ போக வேண்டாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும்னு பின்னாடி போய் சொன்னா நல்லா இருக்குமா? இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் நான் திருப்பி சொல்றேன். யாரோ ஒருத்தர் நியூஸை பிரேக் பண்றாங்கன்னா நியூஸை பிரேக் பண்றவங்க மேல ஃபால்ட்டே இல்ல. நியூஸ் ஏன் பிரேக் ஆகுது? நெருப்பு இல்லாம புகையுமா? ஆனா கொடுத்தான் பார் பர்ஃபார்மன்ஸ், பேட்டால கொடுத்தான். இந்த டேக் இட் 4, டேக் இட் 6ன்னு கலகிடம். ரொம்ப ஹாப்பி. இதுக்கு மேல என்ன நடக்குதோ தெரியல எனக்கு. ஆஷா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஓகே, நீங்க ஒரு வேற இடத்துல இருந்திருக்கீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, நான் வேற இடத்துல இருக்கேன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. நான் இருக்கிற இடத்துல எப்படி தெரியுமா, ஏற்கனவே அந்த ஒரு சில டீம்ல ஒரு 4-5 பிளேயர் ஆடிட்டு இருக்க போது ஆடின ஒரு கோச் திரும்பி வந்தான்னா கூத்தும் கும்மாளமா இருக்கும். கட்டி பிடிச்சிப்பா, கண்ணா பண்ண முத்தம் கொடுத்து கண்ணதெல்லாம் கடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க இருக்கும். அந்த 4 பிளேயர் நான் ஆடும்போது இருந்திருக்கானே, அவன் கொஞ்சம் வாய்ஸியா இருப்பான், கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இருக்கும் அப்படின்னு. கேரி வந்த போது கேலிஸ் பவுச்சர் எல்லாம் கூட ஆடினவங்க. கண்ணத்தை கடிச்சு அப்படியே உங்களுக்கு கண்ணத்தில் என்னடி காயம், வண்ணக்கிளி செய்த மாயம்ன்ற மாதிரி சிகப்பா இருக்கும். அந்த மாதிரி முத்தம் கொடுத்துப்பாங்க. பேசி இந்த ஃபைன்ஸ் மீட்டிங்ல வச்சு பாட்டிலா ஓபன் பண்ணுவாங்க. இங்க எப்படி தெரியுமா கல்ச்சரு? அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இருக்கு. நான் எடுக்கிறேன் அப்படின்னா இவன் பெரிய ஏதோ இருக்கான், இவன் ஒரு சில டெசிஷன் மேக்கிங்லாம் அவனோட சஜஷனை கொடுக்குறான். இவனை நான் வெட்டி விட்டேன்னா இந்த சின்ன பசங்களாம் அப்படின்னு சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி த கல்ச்சர். அங்க என்ன பண்ணுவான், உன்னை கைக்குள்ள போட்டு பார்ப்பான். என்ன பார்த்தாலும் என்ன பண்ணுவாரு கேரி, என்ன பண்ணுவாரு, ஜேகே பாச்சி கிராண்ட் அப்படின்னுவாரு. பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள மேக் இட் ஃபீல் தட் இட் இஸ் தேர் டீம். அந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டே வரமாட்டாங்க. ஓகே, இவன் வந்தா நம்மளை இது பண்றானோ. அப்ப அவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, அந்த பெரிய இந்த டெசிஷன் மேக்கிங் இதுல அந்த சீனியர் பிளேயர்ஸை கேட்பாங்க, இவன் கோச்சா போடலாமான்னு கேட்காம போட மாட்டாங்க.
இந்த ஏஜ் புடலங்க இதெல்லாம் என்கிட்ட நீ பேசாத. நீங்க சொல்ற மாதிரி இப்ப நீங்க பர்ஃபார்மன்ஸை தூக்கி போட்டீங்க பாருங்க, பர்ஃபார்மன்ஸை தூக்கி போடு. 2 விஷயத்துல try and decide a player whether you are going to take him to the World Cup or not, irrelevant to his age, his performance, his fitness, basic desired levels, what you are expecting from the medical team. இன்னைக்கு ரோஹித் சர்மா ஒரு 20 மீட்டர் ஓடி ரூட் ஒரு பேக் புட் ஸ்கொயர் டிரைவ் வச்சாரு. அப்படியே அத்லட்டிக்கா அப்படி டார்லிங் பாய்ராஜ் மாதிரி ஓடாம உசைன் போல்ட் மாதிரி ஓடி தடுத்து எடுத்து போட்டார்ல ரோஹித் சர்மா. கேட்சை விட்டு நான் பார்த்தது கிடையாது. ஸ்லிப்ல எப்பயாவது எவனுக்கு வேணாலும் ஸ்லிப்ல சலக்குன்னு விட்டுரும், அந்த ரிஃப்ளெக்ஸ் இது போச்சுன்னா. ரோஹித் சர்மா இஸ் காட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பேர் ஆஃப் ஃபேன்ஸ். இன்னொன்னு சொல்றேன், கஷ்டப்பட்டு ஓடுற மாதிரி இருக்கும், ஆனா ஓடிடுவார் 2. இன்னைக்கு என்னாச்சுன்னா 90க்கு அப்புறம் அப்படியே காலை பிடிச்சுனே இருந்தாரு. ஓகே, நீ குறை சொல்லணும்னா நீ எப்படி வேணாலும் குறை சொல்லலாம். ரோஹித் சர்மா ஒரு லெஜெண்டியா, விராட் கோலி ஒரு லெஜெண்டியா, புவனேஸ்வர் குமார் ஒரு லெஜெண்டியா, சைடு பக்கெட் எடுத்து சாஃப்டா பேசுற சரத்பாபு நினைச்சியாடா அவர் ஒரு லெஜெண்ட்? நான் தெரியாம கேக்குறேன். இன்னைக்கு அந்த 2 பேரை நீ கூட்டுன்னு போயிருக்க, புவனேஸ்வர் குமாரையும் முகமது ஷமியும் கூட்டு போயிருக்க. 4 பக்கம் கில்லிம்பாங்க அந்த காலத்துல. பெயில் டலுங்குன்னு அடிச்சிருக்கோம். வாட் யூ லேக் டுடே இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வருஷத்தை வச்சுன்னு நீ வேர்ல்டு கப்ல எத்தனடா எக்ஸ்பெரிமெண்ட் நீ பண்ணுவ? பும்ரா மாதிரி ஒரு ஆளு திடீர்னு 2 மேட்ச் ஆடுறாரு, இன்ஜுரின்றாரு. வேர்ல்டு கப் போற சமயத்துல அங்க போய் புடுங்கிச்சு, 2 மேட்ச் முடிச்சோடனே புடுங்கிச்சுன்னா, குர்னூர் பிராட் இஸ் டேலண்டட். Let me not take anything away from it. He went for 97 in 10. I don't care. Prince Yadav is talented. அதையும் நான் சொல்றேன். புவனேஸ்வர் குமார் ஸ்டில் ஃபிட்யா, முகமது ஷமி ஸ்டில் ஃபிட்யா, ரவீந்திர ஜடேஜா பாயறாரியா, குணால் பாண்டியா ஸ்டில் ஃபிட்யா. எக்ஸ்பீரியன்ஸை எதை வச்சு சப்ஸ்டியூட்டே பண்ண முடியாது. தோனி 5 டைட்டில் இப்படி தூக்கி கொடுத்துருக்கா சிஎஸ்கே. 2018 டேடிஸ் ஆர்மி நாங்க எல்லாரும் வாய பொத்துனார்ல. நீங்க எப்படி காமிச்சார் நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா? நான் திருப்பி சொல்றேன், 90க்கு அப்புறம் அவரால் முடியல. பழைய ரோஹித் சர்மா அவர் இருந்தாருன்னா 48 ஓவர்ல மேட்ச் ஒரு 220 நாட் அவுட் அடிச்சு நொறுக்கிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி நீ விராட் கோலி பாத்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், சரியா கனெக்டே ஆகல அவருக்கு. செஸ் மாஸ்டர்னு சும்மா பேர் கொடுத்தேன், காசு கொடுத்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினாங்களா? கனெக்ட் ஆகாம 100+ ஸ்ட்ரைக் ரேட்ல 74 ரன் போதும்ங்கறேன். வெச்சுக்கிறேன், கனெக்டே ஆகணும் வெச்சுக்கிறேன். அதுதான் கிளாஸ், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் கோட்டாஷா. விராட் கோலி ஆடினதுல 20% கூட நான் இன்னைக்கு பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் when விராட் கோலி has batted 50 balls, I never thought India is going to chase. ஏன்னா கனெக்ட் பண்ண சுத்துறாரு இல்ல பீடாக். இது வந்து 380 விக்கெட் இல்ல பீடாக், 320 330 விக்கெட் அவ்வளவு ஈஸியா இல்ல. கொஞ்சம் ஸ்லோ. பெத்தல் வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாருல, பால் எங்க உருண்டு போயிடுச்சு, இன்னியாவும் உருண்டு போயிடுச்சு. நெப்போலியனும் சரண்யாவும் நான் கீரை இருக்கையல் பால் உருட்டி விட்ட மாதிரி உருண்டி போகுது. விக்கெட்ல அப் அண்ட் டவுன் பவுன்ஸ் இருந்தது. நீ ஒரு நல்ல பாயிண்ட் சொன்ன, சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்னு ஒண்ணு சொன்ன, ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த உரையில நீ வந்து அத சொன்ன சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்னு. நான் திருப்பி சொல்றேன், சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் டெஃபினட்டா வந்து ஸ்லோவா போதான் வேணும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை இருக்கக்கூடாது. சி, விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இவங்க சூப்பர் ஸ்டாரா எப்படி ஆனாங்க? அப்படியே வந்து 2 ஹோர்டிங் வச்சு சினிமால 2 வாட்டி நடிச்சு அப்படியே கத்தியால 2 கீறி நெருப்பு பண்ணி அந்த மாதிரியா வந்தாங்க? 15 வருஷம் 20 வருஷம் ரன் அடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சு சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காங்க. ஒத்துக்கிறேன், சூப்பர் ஸ்டாருக்கு நிறைய வந்து நீ மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணணும். தட் கம்ஸ் வித் த டெரிட்டரி. சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் டீம்ல வரக்கூடாதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? விராட் கோலியை ட்ரீட் பண்ற மாதிரி நீ பிரின்ஸ் யாதவை ட்ரீட் பண்ணும், ரோஹித் சர்மாவை ட்ரீட் பண்ற மாதிரி குல்தீப் யாதவை ட்ரீட் பண்ணும். வேறுபாடு டீமுக்குள்ள இருக்கக்கூடாதுதான் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இருக்கக்கூடாதே ஒழிய சூப்பர் ஸ்டாரே இருக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு தமிழ் சினிமா வருது, கட்டா குஸ்தி 2 விஷ்ணு விஷால் பண்ணிருக்காரு. விஷ்ணு விஷால் 2 நான் கட்டா குஸ்தி 2 பண்ணிட்டேன், ரஜினிகாந்த் இனிமே நடிக்கவே கூடாதுன்னு சொன்னா நியாயம் இருக்கா? சோ பேசிக்கலி சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் டீமோட ஈதாஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடாதே ஒழிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கக்கூடாது யார் எப்படியா சொல்ல முடியும்? பியூட்டிஃபுல்லா ஒண்ணு சொல்லிங்க. ஜெயிலர் படத்துல நம்மளால சொல்லுவார் தெரியுமா, ஜெயிலர் என் நெட்வொர்க் ரொம்ப பெருசு, எல்லா பக்கமும் இருக்கு, என்ன நீ அடிச்சுட்டீங்கன்னா எல்லா பக்கமும் வருவாங்க. இன்னைக்கு விராட் கோலி இல்லைன்னா நாளைக்கு கில்லு சூப்பர் ஸ்டார்டா, திலக் வர்மா சூப்பர் ஸ்டார்டா, ஸ்டில் சூப்பர் ஸ்டார்ன்றவன் முளைச்சினே இருப்பான். ஒரு சூப்பர் ஸ்டார் போனானா இன்னொரு சூப்பர் ஸ்டார் வருவான். கிராம் ஸ்மித் போனோன்னா அடுத்த நிமிஷம் குவிண்டன் டிகாக் வாஸ் a சூப்பர் ஸ்டார். நீ சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இல்லைன்னா அந்த டீமை யாரும்
ஒரு இந்த லட்சுமி அம்மாள் சொல்ற மாதிரி இல்ல இல்ல பாக்குறேன். இல்ல இல்ல கில்லியன் இதை பீடாக் மட்டும் சொல்றேன். ஆ கில்லியன் பாப்பா, லயோனல் லெஸ்ஸி, மாப்பிளடா மாப்பிள மாப்பிள மாப்பிள, லெஸ்ஸி லயோனல் லெஸ்ஸி லெஸ்ஸி, லட்சுமி அம்மாள், இன்னைக்கு ஜெயிச்ச லட்சுமி அம்மாள், அவங்கெல்லாம் அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் இன்னி வரைக்கும் எனக்கு, ஜினேதின் ஜிடேன். அவரோட யாரையுமே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆளு பிளு 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 பிளுன்னு வந்துட்டே இருக்காங்க. இப்போ 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டு ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ், தெர் இஸ் a வெரி குட் சான்ஸ் 3 வருஷத்துல ஒரு பிளேயர் அச்சீவ் பண்ணலாம். ஒரு டீம் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு எவன்டா அந்த டீமை பார்ப்பான்? இப்ப எதுக்காடா வராங்க எல்லாம் பாக்குறதுக்கு? ரோஹித் சர்மா பார்க்க வராங்க, விராட் கோலியை பார்க்க வராங்க, ஜஸ்பிரீத் பும்ரா பார்க்க வராங்க. விராட் கோலி ரன் அடிச்சாலும் சரி, ரன் அடிக்கலனாலும் சரி, அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. சூப்பர் ஸ்டார் உன் டீம்ல இருந்தாதான்டா உன் டீமே பெரிய டீம். அதை எப்படா நீ புரிஞ்சுக்க போற? புரியலையே எனக்கு. சரி, எனிவே ஓகே. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசியா அது பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கிலாந்து மேல அட்ரஸ் பண்ணிடலாம் பீடாக். பென் டக்கெட்டோட இன்கிரெடிபிள் 100. இதுல எனக்கு பென் டக்கெட்டை பத்தி என்ன பிடிச்சா, அன்பார்ச்சுனேட் டெல்லி கேபிட்டல்ஸ் தானே எடுத்தாங்க பென் டக்கெட்டை. பென் டக்கெட்டை எடுத்து அவனோட சர்வீஸ் யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. இன் மாடர்ன் டே கிரிக்கெட் 6 ஹிட்டிங் இஸ் அ ஃபேஷன். பட் பென் டக்கெட் வந்து பவுண்டரி ஹிட்டர், ஒரு ப்ராப்பர் பவுண்டரி ஹிட்டர். ஒரே ஒரு 6 தான் நேத்து வந்தது. சைட் பவுண்டரிஸ் ஆர் ஷார்ட், ரிவர்ஸ் ஸ்வீப்னு வெளுத்திருக்கான். ஒன் ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் பெஸ்ட் ஓபனர்ஸ் இந்த ரீசன்ட் பாஸ்ட்னு சொல்லலாம். ஜோ ரூட் கோயிங் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஜோ ரூட்டோட ஃபார்ம் நல்லா இருக்கு. ஹாரி ப்ரூக், நான் போன எபிசோட்ல கூட சொல்லியிருந்தேன், நீ பாத்துருக்க மாட்டேன். ஹாரி ப்ரூக் சும்மானாலே நல்லா தான் இருக்கு, ரொம்ப ஓவரா பண்ண வேணாம், அவர் செம பிளேயர்னு சொல்லியிருந்தேன். திஸ் டீம், இங்கிலாந்து டீம், கொஞ்சம் if they get their bowling right, சவுத் ஆப்பிரிக்கால அவங்க ஒரு த்ரெட்டா இருக்க முடியுமா? ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரம் பென் டக்கெட், ஜேக்கப் பெத்தல், இந்த காம்பினேஷன் கண்டினியூ பண்ணுவாங்களா? வில் ஜாஸ் பட்லர் அவரோட the form that he has shown, what are your initial thoughts? அவங்க bowling attack எப்படி செட்டில் இன் ஆகுது? about 12 to 13 months away, where do you see England? I am not convinced with Josh Tanga, Shah. I'm not convinced with Josh Tanga. I can be honest with you. Sam Curran all of a sudden looking very effective with the moon balls. All of a sudden looking totally different. The moon ball ஆட போய் ஏமாத்திட்டு இருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த ஆதில் ரஷீத் gives me a feeling. இந்த 5th டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நிறைய ரஞ்சி டிராஃபி எல்லாம் ஆடிட்டு அந்த மேலே ஏத்துறதுக்காக வந்து ஒரு 47-48 வயசுல இப்படி தொப்ப வச்சுன்னு நின்ன இடத்துல இருந்து லெக் ஸ்பின் போடுவாங்க ஒரு சிலர்லாம். அந்த ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாம் டீம் 5th டிவிஷன்ல இருந்து அந்த மாதிரி தான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்காரு அவரு. இந்த சீரீஸ் ஃபுல்லா அந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. 33 கிலோமீட்டர்ல போட்டுட்டு இருக்காரு. He has been the biggest letdown for England, and in spite of that they won the T20 series convincingly. திருப்பியும் சொல்றேன், நாணயமா சொல்றேன், பர்மிங்ஹாம்ல bowling இங்கிலாந்து போட்டிருந்தாங்கன்னா this could have been another whitewash. India would have ended Euro 2 without winning a single game. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி விக்கெட்டை மிஸ்லீட் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது இங்கிலாந்து bowling still it is a cause of concern for me. ஜோஃப்ரா ஆர்ச்சர் எஸ், உங்களுக்கு இவரும் எஸ், சாம் கரனும் எஸ், அதுக்கப்புறம் ஆதில் ரஷீதுக்கும் எனக்கு அப்படியே சர்க்கிள் ஜாஸ்தியா இருக்கு. ஜோஷ் டங்லாம் இல்லை, நான் வந்து அவ்வளோ இதோ சேர்க்க மாட்டேன். கஸ் ஹட்கின்சன் வந்து ஸ்டில் ட்ரைங் டு ப்ரூவ் அ பாயிண்ட் ஆர் டூ, பட் பேட்டிங் இஸ் லுக்கிங் த்ரெட்டனிங். ஆஷா, இட்ஸ் லுக்கிங் அப்சல்யூட்லி த்ரெட்டனிங். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க இப்ப இன்னும் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இப்ப இவங்க ஒயிட் வாஷ் வாங்கியிருந்தாங்கன்னா குவாலிஃபைஸ் போயிருக்கணும். தெரியுமா உங்க தம்பி அது உனக்கு? ஒயிட் வாஷ் வாங்கியிருந்தா குவாலிஃபைஸ் போயிருக்கணும். அங்க ஒருத்தன் இருக்கான ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாருக்கும், மேற்கிந்திய தீவுகள்னு. எவன் வந்தாலும் தோக்கிறதுக்கு. இன்னைக்கு தோத்துட்டான் சீரீஸ் நியூசிலாண்டோட. இன்னும் ஒரு ஒன் டே இருக்கு. எதுக்குடா 5 ஒன் டே வரைக்கும் அவசரப்படனா? இன்னைக்கே முடிச்சிருக்க சீரீஸ் முடிச்சிட்டான் 4 நாள் இதுல. அதனால அவன் ஹெல்ப் பண்றதுனால இவன் தப்பிச்சிட்டான். England will be a force if they can get their fast bowlers who can support. Is it going to be Gus Hutchinson? One more, Adil Rashid, அந்த ஆத்தி போடுறத மாத்திட்டு பழைய மாதிரி வந்தாருன்னா they've got a chance. They'll have a balance between bat and ball. இல்ல லாஸ்ட் இதுல என்ன ஆச்சோ அதே தான் ஆகும். சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. போலிங் லீக் ஆச்சு. அங்க 300 அடிக்கிறதே கஷ்டம். அங்க சொல்லுவேன் ஒரு சிலதெல்லாம் 300 ரன் அடிச்சா வின்னிங் ஸ்கோர்னு. They have to strengthen their bowling. எனக்கும் இங்கிலாண்டோட bowling மட்டும் தான் ஒரே டவுட் இருக்கு. பட் ஐ somehow think I am very very positive about Josh Tong. Can bowl really good wicket taking delivery. சவுத் ஆப்பிரிக்கால ஹேண்ட்ஃபுல்லா இருப்பானோன்னு தோணுது. இங்கிலாந்து ரொம்ப பாட்டாவா இருக்கு விக்கெட்ஸ் நிறைய. I just feel
அவன் ரன்னு கொடுப்பான், பட் இஸ் காட் தி எபிலிட்டி டு போல் சம் ரியலி மேட்ச் வின்னிங் ஸ்பெல்ஸ் இன் பிட்வீன். எனக்கு ஒரு ஃபீலிங். ஐ ஸ்டில் திங்க் அவன் இஸ் காட் அ லாங் வே. சின்ன பையன் பிடாக் இன்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட். when he gets his act together, ஒரு ஜேம்ஸ் ஆண்டர்சனோ பிராட் மாதிரி வரதுக்கோ டைம் ஆகும். பட் ஐ திங்க் அங்க ரா மெட்டீரியல் இருக்கு. அது சொல்லுவாங்கல்ல, அந்த ரா மெட்டீரியல் இருக்கு. பேட்டிங், இங்கிலாண்டோட பேட்டிங் இஸ் லுக்கிங் அமேசிங். ஜோ ரூட் சவுத் ஆப்பிரிக்கால கண்டினியூ பண்ணுவாரா? இந்த சீரிஸ் அவரோட ஸ்கோர் 74, 99, 76. அவுட் ஆகல. அது மேல வந்து இந்த இது நீ சொல்ற லோ ஐட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இன்னொரு கிச்சாங் கொடுங்க அப்படின்வாங்க. நல்ல பேட்ஸ்மேன் எல்லாம் போனா சான்ஸ் கொடுக்கறது ரிட்டையர் ஆல. நேத்து இன்னிங்ஸ்ல கூட ஆல. ஜாஸ் பட்லர் பேக் பண்ணாங்க லாஸ்ட் T20 100. நேத்து 41 of 13. டெரிபிக் ஃபினிஷ். ஹாரி ப்ரூக் என்ன பண்ணுவார் நமக்கு தெரியும். இந்த மாதிரி பேட்டிங் ஆடி அவங்க போலிங் ஆக்ட் வந்ததுன்னா இங்கிலாந்து சடன்லி ஸ்டார்ட் லுக்கிங் லைக் எஜமா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு கப்புக்கு ரைஸ் பண்ற மாதிரி from a group stage exit in 2023 to someone who can probably push the boundaries in 2027 வந்திருக்காங்க இங்கிலாந்து. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்பர் 8ல எனக்கு பேட்டிங் வேணும். அதனால தான் குல்தீப்பை விளையாட முடியறது இல்ல. நம்பர் 8ல ஒரு சீமர் இருந்தா என்னால ஒரு ஸ்பின்னர் ஆட முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்தபோது சாம்பியன்ஸ் டிராஃபில வருண் சக்கரவர்த்தி வாஸ் ப்ரிஃபர்ட். குல்தீப் யாதவ் சாம்பியன்ஸ் டிராஃபி முழுக்க நல்லா போலிங் போட்டாரு. விக்கெட்ஸ் அவ்வளவு விழல. பட் ஃபைனல்ல தேர் வாஸ் டாக்ஸ். 100% எனக்கு தெரியும் வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கிறதா. குறுக்க ஒரு எஜமா உழுந்து தடுத்து குல்தீப் யாதவ் ஆட வச்சது. வி நோ வாட் இஸ் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஒரு 5 bowler 6 bowler ஆடும்போது 3 ஸ்பின்னர் ஆடும்போது ஒரு ஸ்பின்னருக்கு விக்கெட் விடும், ஒரு ஸ்பின்னர் நல்லா போடுவாங்க. அது வெளியில இருந்து பாக்குறது கஷ்டம். உள்ள இருந்து கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு அது இன்னும் பெட்டரா தெரிய முடியும். ரொம்ப பாவம் பீடா. எக்ஸ்ட்ரீம்லி சேட். ஐ ஃபீல் பேட் ஃபார் குல்தீப் யாதவ். இந்த மாதிரிலாம் வெளியே உட்காந்து வச்சா இந்த டோர்லயே ஆடாத ஒரே பிளேயர் குல்தீப் யாதவ் மட்டும்தான். இனி எவ்வளையா கொடுத்துட போறான். கஷ்டமா இருக்கு, மனசு வருத்தமா இருக்கு பீடா. குல்தீப் யாதவ் நேத்து ஆடி இருக்கணும்ல. Asha, particularly when Bumrah was ruled out, it has to be Kuldeep. If the race is between Prince and Kuldeep, it has to be Kuldeep. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. லார்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பெருசா ஸ்பின் வந்துட்டு ஆஃப் லேட்டு உங்களுக்கு பெருசா வந்து பிக்சருக்கு வரல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆஷா, இங்கிலாந்து 18 ஓவர் ஸ்பின் போடுறாயா? நீ போட முடியாதா 18-20 ஓவர்? பெத்தல் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கினது என்ன ரீசன்? 7 ஓவர்ல 49 ரன், ஒரு விக்கெட். டக்கெட் எவ்வளவு அடிச்சாரு? அவர் கொடுத்த ரீசன் இதுதான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பவுலிங் அட்டாக் பார்ப்போம். டிராப் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்க ஹர்ஷதீப் சிங். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிரின்ஸ் யாதவ், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத குர்னூர் பிரார். இன்னும் டீம்ல வந்துட்டு உன்னோட இடத்த வந்துட்டு ஷூரா ஆமா அப்படின்னு ஃபெவிகால் அடிக்காத கிருஷ்ணா நீ பேகனே. அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்து 17,443 நாளான அக்ஷர் பட்டேல். எப்படிடா இந்த அட்டாக் வச்சுன்னு? ஹவ் ஆர் யூ கோயிங் டு போல் அ டீம் லைக் இங்கிலாந்து அவுட்? இங்கிலாந்தோட பேட்டிங் அவ்வளோ இன்டிமிடேட்டிங்கா இருக்கு. தேர் கோயிங் டு பி a force in T20 வேர்ல்டு கப், இது சாரி 2027 வேர்ல்ட் கப்னு சொல்ற தம்பி நீ. அந்த டீமை can you ever think with this bowling attack you are going to make a point or two? ரெண்டாவது பாத்தீங்கன்னா கடைசி 12 மேட்ச் லார்ட்ஸ்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் never lost a single game. Last time the game was won by team batting second was in 2017 in South Africa versus England when I was part of the team. 9 வருஷம் ஆச்சு ஜெயிச்சு. சுப்மான் கில் என்ன சொல்றாரு? we would have bowled first had we won the toss, so we are happy with the decision. இதெல்லாம் எங்க போய் சொல்றது அப்படின்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் எலாபரேட். இல்ல, போன தடவையும் கூட லார்ட்ஸ்ல எனக்கு ஞாபகம் இருக்கிற ஓடிஐ வந்து அந்த ரிஷப் பந்த் ஒரு 100 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு, ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் பயங்கரமா ஸ்பின் ஆகும், அதுல மோயின் அலி வச்சு நம்ம ட்ரபிள் பண்ணுவாரு. லார்ட்ஸ்ல எப்பவுமே பேட் ஃபர்ஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் எனிவே ஐ மீன் அந்த டிசிஷன் மேக்கிங் உள்ள என்ன நம்பர்ஸ் பார்த்தாங்க ரீசெண்டா, அது மட்டும் பார்க்காம ரீசெண்டா டொமஸ்டிக் கேம்ஸ் எல்லாம் கூட கன்சிடரேஷன்ல எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆர் மேபி they would have felt like this bowling பயங்கர inexperienced-ஆ இருக்கு, நம்ம பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை வச்சு கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். எவென்ச்சுவலா பார்க்கும்போது 360 பெரிய லாஸ் மாதிரி தெரியாம இருக்கலாம் பீடா. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ ஃபீல் கேம் முடிஞ்சிச்சு. 320-7 கேம் முடிஞ்சிச்சு. ஐ டோன்ட் திங்க் தேவர் இந்த கான்டெஸ்ட். அதுக்கப்புறம் சும்மா ஃபீல்ட உள்ள வச்சு ஆதில் ரஷீத் ஒரு 2 பால் போட்டு, சாம் கரன் 2 பால், மிடான் உள்ள வச்சு ஹர்ஷதீப்புக்கு பவுண்டரி கொடுத்ததெல்லாம் வந்து ஐ வுடன்ட் கன்சிடர். லாஸ்ட் 5 ஓவர் 81 ரன், லாஸ்ட் 5 ஓவர் 81 ரன்ஸ் அண்ட் சைட் பவுண்டரிஸ் ஆர் ஷார்ட். ஓகே, 2 பேரை வச்சு பந்து விளையாட்டாங்க. டெத் போலிங் வாஸ் அ கன்சர்ன். பும்ரா, ஒருவேளை பும்ரா வந்து இஸ் கோனா பி அப் அண்ட் டவுன் அப்படின்னா 2 மேட்ச் ஆடி இருக்காரு. ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் அட் 100%, so they didn't want to risk him in this game. என்ன வேர் இஸ் திஸ் bowling attack headed? ஒரு ஸ்பின்லயும் எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு ஆள் இல்லாம போகும்போது இந்த bowling attack எங்க போகுது பீடா? ஹர்ஷித் ராணா திரும்பி வந்தா பேலன்ஸ் செட் ஆகுமா? நம்பர் 8ல ஹர்ஷித் ராணா
இன்ஜுரி வேற ஆயிட்டே இருக்கு. சுப்மன் கில் அதை வேற சொல்லியிருக்காரு, இன்ஜுரி ஆயிட்டே இருக்குன்னு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல வந்து கொஞ்சம் ப்ரெஷரும். போலிங் அட்டாக் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நான் ஒத்துப்பேன். நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். நம்ம 2 பேரும் கெஸ் பண்ணலாம். ஓகே, இல்ல, இல்ல, நீ ஒரு பேர் கொடு, நான் ஒரு பேர் கொடுக்குறேன். அதாவது படையப்பால சொல்ற மாதிரி சொல்றேன். நான் என்னோட விருப்பத்தை சொல்லிடுறேன். அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்றது நீங்க அப்புறம் சொல்லுங்க. நான் ஒரு 4 பேர் கொடுக்குறேன். நீ அதுதான் சொல்ல போறியா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். புவனேஸ்வர் குமார், முகமது சிராஜ், சைடு விடுத்து சாஃப்டா பேசினா சரத் பாபு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு நான் அவன் மட்டும் ஓகே தெரியல, என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வேர் ஹி இஸ் அட். இந்த போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருப்பி ரீகன்சிடர் பண்ணலாம் சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்க்கு. நானும் அக்ரி பண்றேன் பீடா. நீ என்ன வேற ஏதாவது பேர் வச்சிருக்கியா? 4 சீமர் தான் எடுத்துன்னு போவேன். ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், டிஎஸ்பி சார். ஓகே, ஹர்திக் பாண்டியா அண்ட் நிதிஷ் ரெட்டி. ஒரு பேக்கப் அது நிதிஷ் ரெட்டிக்கு. குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் யாரு? ஜடேஜாவா, குருணால் பாண்டியாவா, அக்ஷர் பட்டேலா? அதுக்கப்புறம் என்னோட பேட்டிங் லைனப் சர்டென்டிஸ்: சுபான் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல். இவங்கெல்லாம் ஸ்ரேயஸ் ஐயர் சர்டென்டி. இஷான் கிஷன் ஐ ரேட் ஹிம், பட் இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணல. அந்த ஒரு ஸ்பாட் இருக்கு, அது யாருக்கு வேணாலும் போகலாம். ஒரு சஞ்சுக்கு போகலாம், ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு போகலாம், யாருக்கு வேணா போகலாம். இந்த கோரத்தான் நான் வளர்க்க பார்ப்பேன். இவங்களுக்கு ரொம்ப வந்து ஆடி ரெஸ்ட் வேணும்னா அந்த செகண்டரி பேக்கப்ஸ் யாரு? செகண்டரி பேக்கப்ஸ். இஃப் மை ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் ஒரே ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் தான். சும்மா இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரே ஒரு ஆள் தான், அது ஜடேஜாவா. அவங்க பேக்கப் அக்ஷர் அண்ட் குருணால் பாண்டியா. அவருக்கு பிரேக் கொடுக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஏதாவது ஒன்னா கோர் டெம்ப்ளேட்டை செட் பண்ணி அது பண்ணி. நான் திருப்பியும் சொல்றேன், ஜடேஜா திரும்பி வர மாட்டார் பீடா. ஜடேஜா ஐ ரியலி டவுட் ஜடேஜா கமிங் பேக். ஏன்னா ஐபிஏ கொடுக்கல, இன்னும் 12 மாசம் இருக்கு. அண்ட் அவர் ஐபிஎல்லையும் பயங்கர சீசன்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஜடேஜா இவங்க ஐ திங்க் தேர் லுக்கிங் பாஸ்ட் ஹிம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீ அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இவ்வளவு நாள் விளையாட்டு நீ திருப்பி ஜடேஜாக்கு போவியா? ஐடியலி அவனை ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வச்சிருக்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு கம் பேக். இது அவங்க நடக்கிற நடைமுறையை வச்சு நான் கெஸ் பண்றது இது. நீங்க சொல்றத ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் நான் வச்சுக்கிறேன் பீடா. 4 சீமருக்கு பதிலா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை நான் கூட்டிட்டு போக மாட்டேன். இருக்கிற ஸ்பின்னரையே ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல. நீ குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்திக்கு நடுவுல ஒருத்தர் கரெக்ட். ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேலா இல்ல வாஷிங்டன் சுந்தராங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கோ, அது யாருங்கிறத. என்னது வாஷிங்டன் சுந்தர் அன்பார்ச்சுனேட்லி நீங்க வந்து நம்பர் 7 இருக்கிறீங்க. ஓடிஐ கிரிக்கெட்ல 2 ஓவர் கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. அவரை நீங்க யூஸ் பண்ணணும்னா 10 ஓவர் அவர் போலிங் பண்ணணும். ஒரே ஒரு மாற்று கருத்து, நான் பிரசித் கிருஷ்ணா வச்சுப்பேன் பீடா. நேத்தும் சூப்பரா போட்டான் பிரசித் கிருஷ்ணா. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால உனக்கே தெரியும் இந்த ஹை ஃபெல்ட்ல கிடைக்கிற பவுன்ஸ். இஸ் ஜஸ்ட் கமிங் ஆஃப் ஏஜ் நான் ஃபீல் பண்றேன். அவன் வந்து போட்டு ஐ திங்க் இன்ஜுரிஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இஸ் ஹிட்டிங் அ குட் பர்பிள் பேட்ச்னு எனக்கு தோணுது. ஹி கேன் பி அப் அண்ட் டவுன், பட் அவனு ஜாஷ் டாங் மாதிரி கேன் போல் சம் இன்கிரெடிபிள் ஸ்பெல்ஸ். அந்த ஓவல்ல போட்டானே அந்த மாதிரி அவனால போட முடியும். இஸ் கேப்பபிள், அந்த ரா மெட்டீரியல் இருக்கு. பட் ஹர்ஷித் ராணா, இப்போ நான் ஹானஸ்டா சொல்றேன், ஹர்ஷித் ராணா gives a edge when it comes to slogging a few sixes. ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ஷமி, பூவிக்குட்டி அப்படின்னா இந்த லீக்ல ஹர்ஷித் ராணா as a bowler வர முடியாது. இல்ல பட் ஆனா உனக்கு காம்பினேஷன் ஃபிட் ஆன வந்து 4 பேர்ல யாரையா ஒருத்தர விடணும்னா யாரை விட்டுட்டு ஹர்ஷித் ராணா திரும்ப? நீ ஹர்ஷித் ராணா எடுத்துட்டே போக மாட்டேன். என்னோட 4 பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர் இது. அதுக்கப்புறம் 5 ஆஷா நான் வந்துட்டு நான் தான் சொல்றேன். நீ என்ன பண்ணுவேன்னு சொல்ற, என்ன நடக்குங்கிறத சொல்லு. என்ன நடக்குங்கிறத சொன்னா வியூவர்ஸ் எல்லாம் வருத்தப்படுவாங்க. அட்லீஸ்ட் நீங்க அது தலை போற வரைக்கும் சந்தோஷமா சொல்லிட்டான், உனக்கு கேன்சர் வந்துச்சு, தீபாவளி வரைக்கும் இருக்க மாட்டேன், செத்து போடுவேன் அப்படின்னு. அந்த டாக்டர் சொல்ல மாட்டான். நல்ல தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அங்க சொல்லிடுவான், இவன் காலி, இன்னும் 14 நாள் தான் இருப்பான், அட்லீஸ்ட் சந்தோஷமா போட்டோம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு போட்டோம். அந்த ஒரு பாட்டு வரும், சிரிக்கிமா கச்சின்னா தானே டே அப்படின்ற மாதிரி. அவன் வந்துட்டு இப்ப அதான் சொல்லுவேன் நானு. அந்த மாதிரி ஒரு இதுதான் எடுப்பேன் நானு. அந்த பிசினஸே கிடையாது. அந்த யாருக்குமே ஃபால்ஸ். நான் திருப்பி சொல்றேன், ஹை வெல்ட்ல தீஸ் 3 out of 4 சீமர்ஸ் வித் ஹர்திக் பாண்டியா. அதாவது புவனேஸ்வர் குமார், இவர் ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், அதுக்கப்புறம் ஷமி. 3 out of 4.
ஒன் ஆஃப் ஹர்திக் பாண்டியா வியச்சு இந்தியாவோட ஒரே ப்ராப்ளம், இந்தியா பேட்டிங் கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிடுவாங்க. இந்தியாஸ் ப்ராப்ளம், இந்தியாஸ் bowling இஸ் லுக்கிங் மச் வீக்கர் than இங்கிலாண்ட்ஸ் bowling, மச் வீக்கர் than இங்கிலாண்ட்ஸ் bowling. அதனால நீ ஒருவேளை பேட்டிங் கொட்டிக்கிச்சு, யுவர் bowling யூனிட் இஸ் நாட் கோயிங் டு வின், யூஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் வீக்கர் டீம்ஸ். இந்த 4 பேர் எடுத்துன்னு போ, தலைவர் சொல்ற மாதிரி சொல்றேன், அதுக்கப்புறம் தொடரா பார்க்கலாம் அப்படின்னு. இந்த 4 பேரை நீ எடுத்துன்னு போ, தொடரா பார்க்கலாம் இந்தியாவை. நான் திருப்பியும் சொல்றேன், சரத்பாபுலாம் வந்து ஒரு மாதிரி பசி வெறி வேட்டையாடணும்னு இருக்காரு. அங்கெல்லாம் கொண்டு செப்டம்பர் 4 ஸ்டார்ட் ஆகுது தம்பி, குளிரும் தம்பி, கண்ணாப்புனா பால் இப்படிப்பட்டு இப்படி வரும் தம்பி. நான் சொல்றது கேளு, கிரிக்கெட்டே ஆட மாட்டாங்க அந்த டயத்துல. செப்டம்பர் 4 to அக்டோபர் 21 பிச்சு 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 கொஞ்சம் மழை வேற பெய்யற மாதிரி இருக்கும். மழை தப்பி தவறி இந்த கிராஸ்ல விழுந்தது தாவாங்கட்ட பேந்துரும். ஷாமி போட்டா இருப்பாருங்க, புவனேஸ்வர் குமாரும் ஷாமி அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் தோத்தம் ஜோனாஸ்பர்க்ல, 193 தான் அடிச்சாங்க. நான் சொன்னேன் ஃபாஃப்ட காலப்படாத, 260 விக்கெட், 70 ரன் கம்மியானு விட்டு ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஓடனா இருப்பாருங்க மார்க் ராமா புவனேஸ்வர் குமார். கொஞ்சம் லைட்டா இப்படி உட்காந்தேன், ஏதோ குத்துற மாதிரி இருக்கேடா கை கால்லாம் அப்படின்னு. அப்பயே தெரியும் பூட்ட கேஸ் தான் இந்த டெஸ்ட் மேட்ச்னு. வந்து விட்டா இருப்பாருங்க புவனேஸ்வர். ஏபி டிவிலியர்ஸுக்கு பறந்தது பாருங்க ஸ்டெம்பு. நான் திருப்பியும் சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறீங்கடா, ஷமி புவனேஸ்வர் குமாரை எடுத்துன்னு வாங்கடா. ஒரு வருஷத்துல என்னடா பெரிய வயசாயிடும், என்னடா பேசுறீங்க, ஒரு வருஷத்துல என்னடா பெரிய வயசாயிடும். அதுக்கப்புறம் ரீவேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனிவே உங்களுக்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாச்சு. எனிவே நம்ம லெங்தா நல்லா நிறைய விஷயம் பேசியிருக்கோம், எல்லாரையும் கொண்டு வாங்க, நிறைய என்னென்ன ஐட்டம்ஸ் பேசியிருக்கோம், என்ன ஐட்டங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன பேசணும், yet another சீரீஸ் லாஸ். என்னங்க இதெல்லாம் பெரிய சீரீஸ் லாஸ், பைலேட்டரல் தோத்தா என்ன, ஐசிசி துண்டா செங்குத்தா நிறுத்துவாரு அப்படின்னு சொல்றவங்க காமெண்ட் செக்ஷன்ல உங்க காமெண்ட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கார்னர் பண்ணி நீங்க இருங்க எஜமா, நீங்க போங்க எஜமா, நீங்க இருங்க எஜமா, நீங்க போங்க எஜமா அப்படிங்கிற மாதிரி ஆடுறதா, அதெல்லாம் கரெக்டா கிளாரிட்டி கொடுக்கணுமா, பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் மேட்டர் ஆகணுமா அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஏஜி அப்படின்னு பேசுறவங்க நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க, ஆனா தப்புன்னு தெரிஞ்சே கமெண்ட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறமா ஷமி வந்து ஓடிஐ ஸ்ட்ரைக் ரேட் வந்து 25.8. இந்த பழைய ஓல்டு அவங்க பேர் என்ன ஐயோ அந்த படம் வருமே விஸ்வாசத்துல, அஜித்தோட அந்த பிரதர்ஸ் அண்ட் கோ, அவங்க எல்லாம் திரும்பி வரணுமா, ஷமியோட ஸ்ட்ரைக் ரேட், புவனேஸ்வர் குமார், சிராஜ், யாரெல்லாம் வரணும், இவங்க எல்லாம் வரணுமா, இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கொண்டு வரலாம், அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் 1 வேணுமா 2 வேணுமா, எத்தனை ஸ்பின்னர் வேணும், குல்தீப் யாதவ் ஆப்வியஸ்லி இதே விராட்டுக்கும் ரோஹித்துக்கும் கொடுக்குற சிம்பத்தி, குல்தீப் யாதவ்ல என்னங்க அதெல்லாம் சுமாரா தானே பாடுறாரு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா ஒரு போலரை பத்தி திருப்பி சொல்றேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி இட் இஸ் பிகமிங் அ பேட்ஸ்மேன் ஸ்போர்ட். இதுல இருக்கும்போது நல்லா போட்டு அவுட்ஸ்டாண்டிங் ரெக்கார்டு வச்சிருக்கிற குல்தீப் யாதவ நடத்துறது, ட்ரீட் பண்றது சரியா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. எத்தனையோ ஐட்டங்கள் இருக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இங்கிலாந்து 2023 எக்ஸிட் ஆயிட்டாங்க. இப்ப 2027 வருவாங்களோ, லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருவாங்களோ, நல்ல டீமா செட் ஆறாங்களோ, அவங்க போலிங் போனி ஆகுமா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. கிரேட் ஷோ அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு கிரேட் ஷோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ so much.